சமீப காலத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் இந்த மாதிரி ஆளுங்க எப்படி பாஸ் பண்றாங்க, எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி அணுகணும், அதை எப்படி கையாளணும், அதை எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையே எப்படி அப்படின்ற மாதிரியான டவுட் தான். இந்த மாதிரியான டவுட் மக்கள் இடையில நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ரீசெண்டா அந்த மயிலாடுதுறையோட ஆட்சியர் மகாபாரதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிற சம்பவம் என்னன்னா, சீர்காழியில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி 3 வயசு சின்ன பொண்ணு அங்கன்வாடி போற ஒரு 3 வயசு சின்ன பொண்ணை பாத்தீங்கன்னா 16 வயசு பையன் ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அந்த 3 வயசு சின்ன குழந்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்னு இவர் சொல்றாரு கேளு. லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. இப்ப கண்டிப்பா இந்த வீடியோவோட ஆரம்பத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னேன். அதே சந்தேகம் உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்குமே. ஒரு 3 வயசு பச்சை பிள்ளை, அது குழந்தை, அது பொண்ணுன்னு கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு குழந்தை, அதுக்கு என்னன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதுக்கு காரணம் அந்த பிள்ளை தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒருவேளை இவருக்கு ஒரு பிள்ளை இருந்து அதே மாதிரி ஒரு 3 வயசுல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இதே ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்லுவார். அதாவது இந்த விக்டிம் பிளேமிங் அப்படின்னு வாங்கல, அதோட உச்சகட்டமா நான் இதை பார்க்கிறேன். அட்லீஸ்ட் இவரை சஸ்பெண்டாவது பண்ணி இருந்திருக்கணும், ஆனா இவர் பணியிட மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.